500 என்னமோ தான் வந்திருக்கு. உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பாக மானிட்டைசிங் ஆச்சுன்னா அது ஒரு வீடியோவே போடுவேன். ஃபஸ்ட்டு சேலரி வாங்குறப்பவும் ஒரு வீடியோ போடுவேன். நம்ம யூடியூப் பார்த்து எல்லாத்துட்டையும் கொண்டு காமிச்சாதப்போ உண்டு. நிறைய பேர் வந்து வீடியோவே வந்தாலும் 1 லைன் 2 லைன் பார்த்துட்டு உள்ளே ஃபுல்லாக பார்க்குறதில்ல, தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்தா தானே வாட்ச் அவர் வரும். அவங்களுக்கெல்லாம் நம்மளை பிடிக்கல, அவ்வளோதான். அவர் ஊருக்கு வந்தால் நேராக போய் பார்ப்பேன்மா, நல்லா பேசுவாருமா. அப்படியா? ஓகே ஓகே பிரகாஷ். நான் தான் இன்னும் பேசுனது இல்லைங்க. நீங்கள் வெறும் லைவ் மட்டும்தான் போடுவீங்களா? ஆமாப்பா, ஆமாம். லைவ் மட்டும் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன். கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தனால ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அதுவும் போட முடியல. பல தடவை பார்த்துருக்கிறேன்மா. பரவாயில்ல, நாங்களாம் பார்த்ததில்ல. ஆனால் பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு சிஎம்மாக இருந்தார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பேட்சுன்னு சொல்லி லீவ் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் அவரை எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறது அவ்வளோ கசப்பாக இருக்குதான் அவங்களுக்கு தான். இப்போயே கொரோனா வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே தெரியல. இன்ஃபினிட்டிவ் இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பாப்பா. ஜாய், சேனல் எப்படி மானிட்டைசிங் பண்ணுறது ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. சிஎம்மாக இருந்தப்போ கூட பேசியிருக்கிறேன்மா. அப்படிங்களா? எப்படி இருக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டி? எப்படி இருக்கும்? நல்லா பேசுகிறாரா? தன்மையா? ஜாய் லைவில் இருக்கீங்களா? எவ்வளோ வருமானம் வருதுன்னு கேட்டார், அதுக்கப்புறம் பதிலே காணோம். என்ன ஆச்சு? மிகவும் தன்மையானவர். நான் என் தோல் மேல் அவர் கை போட்டு பேசியிருக்காருமா. அப்படிங்களா? பரவாயில்லையே, நல்ல கேரக்டர் தான் போலவாட்டுக்கு. ஹாய் ரமேஷ், வெல்கம் வெல்கம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா, நல்லா இருக்கேன். எல்லோரும் உங்கள் தயவில் நல்லா தான் இருக்கேன். சேனல் தான் வளர மாட்டேங்குது, அப்படியே கிடக்குது. சாப்பிட்டியாப்பா? அதாவது பிரகாஷ் சார், ஒவ்வொருத்தரும் வந்து எப்படின்னா பணத்துலேயும் புகழ்லேயும் பேர்லேயும் நிறைஞ்சு நல்லா ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள வந்து ஒரு துச்சமாக நினைப்பாங்க சில பேர். ஆனால் அது இல்லாமல் சோல்டர் மேலே கை போட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்காருன்னா பாராட்ட வேண்டிய விஷயந்தான். சாப்பிட்டாச்சுங்களா? ஓகே ஓகே. நான் சாப்பிட்டேங்க. நான் சாப்பிட்டு தாங்க லைவே போடுவேன். டயத்துக்கு சாப்பிடாம இருக்க மாட்டேன். எதையாவது ஒன்று சாப்பிட்ருவேன். காலையில் களி, மதியம் களி, நைட்டுக்கு இட்லி தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டேன். வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போவீங்களா? சரிங்களா? இட்லி கடை மாவு தான் இன்றைக்கி. கடையில் மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றினோம். கொஞ்சம் மாவு சரி கல் மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னங்க பண்ணுறது,